வெல்கம் டு கலாட்டா குடும்பம். இங்கே கலாட்டா குடும்பத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மீன் குழம்பு வைக்க போகிறோம். மிகவும் சுவையான எங்கள் அம்மா ஸ்டைல். வாங்க பார்க்கலாம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்டிங் வந்து ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றணும். இப்போ வந்து ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் ஊற்றின பிறகு அடுத்தது கடுகு போடணும். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் சூடான பிறகு தான் நம்ம வந்து கடுகு போடணும். ஓகேவா? ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆனோன்னா இப்போ கடுகு போடுறோம். ஓகேவா? கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்த பிறகு நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை போடணும். பார்த்தீங்கன்னா கடுகு பொரியிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. பார்த்தீங்களா? கடுகு வந்து பொரியுது. கடுகு வந்து நல்லா பொரியணும். பொரிஞ்ச பிறகு தான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை போடணும். பொரியாத போட்டு அது வந்து நறுக்கு நறுக்குன்னு ஒரு மாதிரி இருக்கும். ஓகேவா? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு இப்போயே சாப்பிடணும் போல் இருக்குது. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இப்போ பார்த்தீங்களா நம்ம கடுகு பொரியிற சவுண்டு வந்து நல்லா கேட்குது. டொப்பு டொப்பு டொப்புன்னு. அது வந்து நல்லா பொரியணும். நல்லா பொரியுது. ஓகே. ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே கடுகு வந்து பொரிஞ்சிடும். இப்போ வந்து நல்லா சவுண்டு கேட்குது. நல்லா வேஸ்ட் ஆகாது. இப்போ பார்த்தீங்களா கடுகு வந்து நல்லா பொரியுது. சவுண்ட் எஃபெக்ட்லாம் நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கருவேப்பிலை போட போகிறோம். கருவேப்பிலை போடுறனாலே கொஞ்சம் பின்னாடி போயிடணும். ஏன்னா கருவேப்பிலை சவுண்ட் எஃபெக்ட் அப்படி. நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டு இருந்தான். சரி பயத்தை காமிச்சிக்கிறது மூஞ்சில். ஓகே. கூடவே நம்ம பச்சை மிளகாவும் போட்டாச்சு. இப்போ ஆனியன் நாங்கள் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் 2 எடுத்துருக்கோம். அதை வந்து போட்டோம். ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து டொமேட்டோவே போடணும். எங்கள் அம்மா வைக்கிறதுல டிஃப்ரெண்ட்டாக வைப்பாங்கன்னு சொன்னல. டொமேட்டோ போடும்போது தெரியும் எங்கள் அம்மா ஏன் டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறேன் அப்படின்னு சொன்னது. பார்த்தீங்களா? இப்போ வந்து ஆனியன் வந்து நல்லா வதங்கணும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஆனியனுக்கு வந்து டைம் கொடுக்கணும். அது நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம டொமேட்டோ ஊற்றணும். ஓகேவா? பார்த்தீங்களா அந்த ஆனியன் ஃப்ரை ஆகும்போதே இப்போயே எனக்கு மீன் குழம்பு வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுது. அவ்வளோ ஒரு இதுவாக அந்த ஆனியனும் அந்த ஆயிலும் அப்படியே மிக்ஸ் ஆகி அது வந்து ஃப்ரை ஆகிறதே பார்க்குறதுக்கே அப்படியே சுவையாக இருக்குது. ஃபைனல் டச்சில் தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்களா ஆனியன் எப்படி ஃப்ரை ஆகுதுன்ட்டு அப்படியே சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. ஆனியன் ஃப்ரை ஆனால் தான் நம்ம வந்து மீன் குழம்பு செய்ய முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து நல்லா வதங்கிடுச்சு. கோல்டன் ப்ரௌன் வந்து வரப்போகுது. இப்போ வந்த பிறகு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தக்காளியும் பூண்டும் அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து ஊற்ற போகிறோம். எங்கள் அம்மா வந்து எப்பவுமே வந்து தக்காளியை வந்து அப்படியே போட மாட்டாங்க. தக்காளி பூண்டு அரைச்சி போடுவாங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா வரும். எங்கள் அம்மா வந்து சமைக்கும் போது அன்பு பாசம் இதெல்லாம் போடுவாங்க. அதனால தான் வந்து குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எங்கள் அம்மாவோட சீக்ரெட் ரெசிபி தான். எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாம் வந்து அன்பு பாசத்தெலாம் நல்லா கொட்டுங்க. குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வைங்க. இப்போ வந்து நம்மளோட டொமேட்டோவும் கார்லிக்கும் அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து ஊற்றியாச்சு. இப்போ வந்து இந்த தக்காளியை வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்கினா தான் வந்து டேஸ்ட்டு வரும். பார்த்தீங்கன்னா எப்படி கொதிக்குது அப்படி. ஏன்னா இப்போ வந்து வெங்காயம் தக்காளி போட்டோம்னா சால்ட்டு போடணும். தேவையான அளவு சால்ட்டு போட்டுருக்குங்க. நம்ம சால்ட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து வதங்கிடும். அப்படியே கொதிக்குது. பார்த்தீங்களா சவுண்ட் எஃபெக்ட்லாம் எப்படி இருக்கு? நல்லா பார்க்கும்போது எப்படி மணக்குதா? ஓகே. இப்போ வந்து கொஞ்ச நேரம் விடணும். விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அதை வதக்கணும். பார்த்தீங்களா இப்போ வந்து வதக்கியாச்சு. நல்லா வதக்கணும். அது நல்லா வதங்கி இதுவான பிறகு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அதெல்லாம் போடலாம். பார்த்தீங்களா அப்படியே சூப்பராக இருக்குல்ல? பார்த்தீங்கன்னா இந்த டொமேட்டோ வந்து நல்லா வதங்குது. அப்படியே வாசனை வேறு வருது. சூப்பராக இருக்குது. பாருங்கள் எப்படி வதங்குதுன்ட்டு. நமக்கு வந்து மீன் குழம்போட ஸ்பெஷாலிட்டியாக என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா வந்து ஆனியனையும் டொமேட்டோவும் நல்லா வதக்கணும். வதக்கினா தான் அதோட டேஸ்ட்டு வந்து தனியாக வரும். ஓகேவா? எந்த ஸ்டேஜில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆயிலும் வந்து அந்த இதுவும் வந்து தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த பிரிஞ்சு வரும்போது நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணோம்னா கரெக்டான ஸ்டேஜ். ஓகேவா? இப்போ தான் வந்து ஆயிலும் வந்து நம்ம போட்டிருக்க வந்து வெங்காயமும் தக்காளியும் வந்து தனியாக பிரிஞ்சு வருது. நல்லா தெரியுது. உங்களுக்கே பார்த்தா தெரியுது. இன்னும் அது இன்னும் கொஞ்சம் லைட்டாக வரணும்.
வந்த பிறகு வந்து நம்ம மீன் குழம்புலேயே ஸ்பெஷல் என்ன, மீன் குழம்புல முதல்ல புளி ஊற்றுவோம். ஓகேவா, இது வந்த பிறகு நம்ம புளி ஊற்றுவோம். அதுக்கப்புறமேட்டு மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி அது நல்லா கொதித்த பிறகு ஃபிஷ்ஷை போட்டு இறக்கணும். ஓகேவா, முதல்ல வந்து இது நல்லா கொதிக்கட்டும். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் அதெல்லாம் பார்ப்போம். இது நடுவில் வந்து நம்ம கிளறி விடணும். ஓகேவா, கிளறி விடும் போது அது வந்து சீக்கிரமாக வந்து டக்குன்னு வதங்கும். நல்லா கிளறியாச்சு. இப்போ வந்து ஒரு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான் ஆகணும். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு போயிடலாம். அது வரை நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நம்ம ஊற்றும் போது வந்து தண்ணியாக இருந்துச்சு. இப்போ எவ்வளோ கட்டியாக இருக்குது உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும். இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரு 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் வந்து நல்லா வந்து அது கூட இதுவான மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள். இப்போ வந்து நம்ம ஒரு நான்வெஜ் செய்கிறோம் அப்படின்னா பேசிக்காக வந்து எல்லாருமே வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நாங்களும் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா எதுக்காக அதை ஆட் பண்ணுறாங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது, நீச்சு வாடை வராது. அதுக்கோசம் தான் வந்து நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள் இது ரெண்டுத்தையுமே நல்லா வந்து நம்ம வச்சுருக்க அந்த ஆனியன், அதுக்கப்புறமேட்டு டொமேட்டோ அதெல்லாம் ஊற்றணும்ல, அது கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். அது நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். பார்த்தீங்களா வருது. எதுக்கோசம் அப்படின்னா அது வந்து மிளகாத்தூளில் வந்து அந்த வெடிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மிளகா வெடிப்பு வராது அப்படின்றதுக்கோசம் வந்து நல்லா வதக்குறோம். ஓகே, இப்போ வந்து நல்லா வதங்கி வருது. மிளகாத்தூள் வாசனையும் போகுது. மீன் குழம்பு வாசனையும் வரா மாதிரி இருக்குது இப்பயே எனக்கு. வதங்கியாச்சு நல்லா. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து புளி தண்ணி. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் மீன் குழம்புக்கு தேவையானது புளி தண்ணி அப்படின்ட்டு. அப்படியே அந்த சவுண்டு வேறு எஃபெக்ட் வேறு வருது. புளி தண்ணியை வந்து நல்லா வந்து புளிக்கடி வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிடணும். பார்த்தீங்களா, புளி தண்ணியை நல்லா ஊற்றிடணும். எங்கள் அம்மா வந்து தண்ணியும் வந்து புளி தண்ணி கூட ஆட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சாலே போதும். ஓகே, நல்லா வடிகட்டியாச்சு. பார்த்தீங்களா அதில் திப்பி தெரியுதா, இது வந்து போட வேணாம் அப்படின்றதுக்கோசம் வடிகட்டிருக்காங்க. இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் வந்து மீன் குழம்பு வைக்கும்போது நீங்கள் வந்து அந்த வெள்ளை புளி யூஸ் பண்ணுறதை விட கருப்பு புளி யூஸ் பண்ணி பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். அதான் வந்து டேஸ்ட்டே. இது வந்து கிராமத்து சைட்லலாம் கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். இந்த கருப்பு புளியோட டேஸ்ட்டே தனி தான். பார்த்தீங்களா எப்படி கலக்கிறோம். இது நல்லா கொச்சி வரணும். எப்படின்னா நம்ம மசாலாஸ்லாம் நல்லா வந்து கலங்குதா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கோசம் நம்ம வந்து கரண்டி வச்சு கலக்கணும். நல்லா கலக்கிடுங்க. நீங்கள் வந்து வெள்ளை புளின்ன ஒன்று புளி வந்து வெள்ளையாக இருக்குமான்னு கேட்டுறாதீங்க கமெண்டில். வெள்ளை புளினா அது வந்து சிவப்பு புளி, கருப்பாக ஆகாத பழைய புளி இல்லாமல் கருப்பாக ஆகாத புளி. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு காரம்லாம் பார்த்தாச்சு, எல்லாமே டேஸ்ட் எல்லாம் ஓகேவா இருக்குது. இது வந்து நல்லா கொதிக்கணும். ஓகேவா, ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். 30 மினிட்ஸ் ஆகின பிறகு நம்ம ஃபிஷ்ஷை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்மளுடைய சுவையான மீன் குழம்பு ரெடி. ஃபஸ்ட்டு நம்ம மீன் குழம்பு ரெடி பண்ண உடனே அதை சாப்பிட்றக்கூடாது. அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா அந்த மீன் வந்து அந்த குழம்புல ஊறும்போது வருமே ஒரு டேஸ்ட்டு, அதுவே தனி லெவல் தான். இப்போயே தெரியுது அவங்களுக்கு அந்த கொதி வர்றது ஃபார்ம் ஆகுது. இப்போ தான் நல்லா கொச்சி வருது. அது கொச்சி நல்லா கொஞ்சம் லைட்டாக சுண்டி குழம்பு நிலைமைக்கு ஆகணும். ஆன பிறகு அதில் ஃபிஷ்ஷை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்துகிட்டு நம்மளோட ஃபிஷ் குழம்பு வந்து ஃபைனலாக எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து ஃபிஷ்ஷை போடுவோம் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். எந்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு வந்து அப்படியே அந்த கரண்டியில் அப்படியே திக்காக ஒட்டணும். அந்த ஒட்டுற ஸ்டேஜில் வந்து நம்ம ஃபிஷ்ஷை போட்டோம் அப்படின்னா அது வந்து கரெக்டான ஸ்டேஜ். பார்த்தீங்களா, இப்போ வந்து இது லைட்டாக ஒட்டலை, இன்னும் நல்லா ஒட்டணும். ஒட்டினா தான் வந்து அதை வந்து நம்ம ஃபிஷ்ஷோடு அது வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகும், நல்லா ஒட்டும். ஓகேவா, இவ்வளோ நேரம் ஆவலுடன் காத்திருந்த அந்த தருணம் என்னடா ஃபிஷ்ஷை எப்போ தான் போடுவீங்க அப்படின்ட்டு எனக்கு தோணிருந்துச்சு. இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா திக்காகிடுச்சு. தெரியுதா, பார்க்கும்போதே எவ்வளோ ஒரு திக்காக இருக்குது. அந்த திக்னஸ் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷை வந்து போட போகிறோம். ஒன்றுனா ஒரு ஃபிஷ்ஷாக போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, ஃபிஷ்ஷை எடுக்கும்போதே வாசனை தூக்குது. இன்னும் அது குழம்புல கொதித்து வரும்போது எப்படி இருக்கும்.
அவ்வளோதான். இந்த ஃபிஷ் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆகணும். 10 மினிட்ஸ் ஆனவுடனே என்னென்னா நம்ம ஃபிஷ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மேலே தெரியுதுல நல்லா கொத்தமல்லி. இப்போ வந்து லைட்டாக கொதிச்ச உடனே மீன் குழம்பு எப்பவுமே மீனை போட்ட உடனே கிளறாதீங்க. கிளறிங்க அப்படின்னா அந்த மீன்லாம் வந்து உடஞ்சிடும். உடையாத அளவுக்கு அப்படியே பதமாக பக்குவமாக எடுக்கணும் மீனெல்லாம். ஏன்னா அப்போ தான் நம்ம வாய்க்குள்ளே போகும்போது அது பதமாக போகும். இப்பயே சாப்பிடணும் போல் இருக்குது மீன் குழம்பும் சாதமும். நல்லா கொதி வருது. கொதிச்ச ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடும். நல்லா வருது. நம்ம மீன் குழம்பு வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இந்த மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருச்சு அப்படின்னா மறக்காமல் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.